வணக்கம், வெல்கம் டு மதுரை காஞ்சனாஸ் கிச்சன். இப்போ வந்து ஆடி செவ்வாய் அன்னைக்கு, அதாவது ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறது, என்ன காம்பினேஷனில் சமைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு சாம்பார், ஒரு பச்சடி, ஒரு மாங்காய் பச்சடி, அதுக்கப்புறம் அப்பளம் பாயசம் எப்படி பண்ணுறது. இப்போ சாம்பாருக்கு வந்து எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 வெள்ளைப்பூடு பல் போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு, வெந்தயம், ஜீரகம் போட்டு முதல்ல எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கோங்க. அதில் வந்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், நீங்கள் உங்களுக்கு என்ன காய் எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த காயை போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் சாம்பார் ஒவ்வொரு மெத்தடில் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் இது ஒரு மெத்தடில் வைப்போம். நானும் 2-3 மெத்தட் வைப்போம். இது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் நல்லா கத்திரிக்காய், முருங்கைக்காய் வதங்கினதுக்கப்புறம் அப்படியே அது வேகிறது அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. நீங்கள் எவ்வளோ காய் போட்டிருக்கீங்களோ வேறு அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. இப்போ அந்த பக்கம் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ பச்சடிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம், சோம்பு போடணும். இதுக்கு சீரகம் போடக்கூடாது. சோம்பு போட்டு, கடுகு போட்டு, ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, வெண்டைக்காயை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து அதில் போட்டு நல்லா அதையும் வெண்டைக்காயும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு வேறு வெண்டைக்காய் வதங்கும்போது உப்பு போட வேணாம். அதாவது உப்பு போட்டோம்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆகிடும். அதனால் அந்த வெண்டைக்காயை அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு, இப்போ சாம்பாருக்கு வந்து காய் வெந்துருச்சு. அந்த பக்கம் பருப்பை வந்து சாம்பாரில் ஊற்றியாச்சு. பருப்பு வந்து ஏற்கனவே ஜீரகம், பெருங்காயம்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். நல்லா வதங்கி அந்த பிசுபிசுப்பு தன்மை போனதுக்கப்புறம் தக்காளி போட்டு, அதுவும் மிளகாய்த்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு அப்படியே மூடி வேக விட்டுருங்க. இது வந்து வெண்டைக்காய் மண்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு. இது வந்து மாங்காய் இனிப்பு பச்சடி. மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம வந்து மாங்காயை துருவி வச்சுக்கிட்டு, கொஞ்சம் கடுகு போட்டு, கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு தாளிச்சிட்டு, மாங்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு, கொஞ்சம் வெல்லம், உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வெல்லம் போட்டு, மாங்காய் இனிப்பு பச்சடி வந்து இந்த சாம்பாருக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். இது மாதிரி வெண்டைக்காய் பச்சடி, காரப்பச்சடி, இது வந்து இனிப்பு பச்சடி, சாம்பார், அப்புறம் பாசிப்பருப்பு போட்டு பாயசம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் மண்டி, அந்த சின்ன வெங்காயம் போட்டு வைக்கிற டேஸ்ட்டே அது தனி தான். அது மாதிரி நான் இப்போ ஒரு வருஷமாக யூஎஸில் இருந்துட்டு வந்தேன். அங்கே எல்லாம் ஃபுல்லாக பெரிய வெங்காயம் தான். அதனால் இப்போ வந்து இங்கே வந்ததுலேருந்து எல்லாம் சின்ன வெங்காயம் தான் எல்லாத்துக்கும். இப்போ மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் பச்சடி, இது வந்து பாயசம். பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் வறுத்து வேக போட்டு, நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டதுனால அதை காமிக்கலை. வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் வறுத்து போட்டிருக்கேன். சாதம் வச்சாச்சு, அப்பளம் பொரித்து வச்சாச்சு. இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்குரிய சமையல் எங்கள் வீட்டில் இதுதான். இந்த மாதிரி விரதத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி காம்பினேஷனோட சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அதாவது இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கம், மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கிச்சனில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.